வணக்கம். ஹைதராபாத்தில் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ள நிலையில் தீவிரவாதி கசாப் தூக்கிலிடப்பட்டதற்கு பழிவாங்கவே ஹைதராபாத் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் இரட்டை வெடிகுண்டுக்கு லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. அத்துடன் ஹைதராபாத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்தப்போவதாகவும் அது எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் ஷிண்டே இவ்வாறு தெரிவித்துள்ளார். குண்டுவெடிப்பு தொடர்பான முக்கிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக கூறியுள்ள ஷிண்டே உண்மை குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். देखिए, ये धमाके के बारे में पूरे देश में हम अलर्ट के मैसेजेस दे रहे हैं और हम ये एक्सपेक्ट कर रहे थे कि जब दो एग्जीक्यूशन हो गए इस देश में, उसके बाद उसका रिएक्शन थोड़ा तो आना था. इसके लिए हम अलर्ट कर रहे थे. Just a minute. वहाँ भी कुछ தீவிரவாத செயல்களை தடுக்க மாநிலங்கள் தேசிய தீவிரவாத தடுப்பு மையத்தை அமைக்க ஒப்புக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் ஆந்திர மாநில பாரதிய ஜனதா தலைவர் கிஷன் ரெட்டிக்கு வந்துள்ள கடிதத்தில் பேகம் பஜார் தான் அடுத்த இலக்கு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பின் யாசின் பட்கல் வெங்கடாத்ரி திரையரங்கு அருகே குண்டு வைத்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதால் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தற்பொழுது சிறப்பு புலனாய்வு படையினர் 8 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். இவர்களில் ரியாசுதீன் என்பவனை குண்டுவெடிப்பு நிகழ்வதற்கு சற்று முன் பார்த்ததாக சிலர் கூறியுள்ளனர். மெக்கா மசூதி குண்டுவெடிப்பு தொடர்பாக 2007இல் ரியாசுதீனை கைது செய்த போலீசார் பின்னர் விடுவித்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். 2 घंटे में पूछताछ करके छोड़ते बोल के लेके गए. धमाके का टाइम तो शायद वहाँ पर उधर जो कारखाने में गाड़ी का काम चल रहा था वहीं पर थे. पुलिस तो अब लेके गई पूछताछ के लिए. इससे पहले भी बाबरी मस्जिद के केस में बेकसूर लेके गए थे और टॉर्चर करे थे. केसेस में क्लियरेंस सर्टिफिकेट भी हो गया. फिर उसके बाद लेके जाने का सवाल भी नहीं रहना चाहिए. திகார் சிறையில் இருக்கும் இந்தியன் முஜாஹிதீன் தீவிரவாதி சையத் மக்பூலுடன் ரியாசுதீனுக்கு தொடர்பு உள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இதனிடையே ஹைதராபாத் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பொறுப்பு ஏற்று கேடாவில் இருந்து இமெயில் அனுப்பியவரை குஜராத் போலீசார் கைது செய்துள்ளனர். ஹைதராபாத் தில்சுக் நகரில் கடந்த வியாழனன்று 2 இடங்களில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 17 பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.